வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் பேங்க் ஓடி பற்றி விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் விளக்கமாக அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது மற்றவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு லோன் தான். இந்த லோன் தான் அதுக்கு பேர் ஓவர் டிராஃப்ட். ஆனால் இது யார் யாருக்காக கொடுப்பாங்கனாக்க பர்சனல் லோனுக்காக கொடுக்க மாட்டாங்க. அதாவது பொருள் கன்சியூமருக்கு லோனுக்காக கொடுக்க மாட்டாங்க, வீடுக்காக கட்டுறதுக்காக கொடுக்க மாட்டாங்க, அது மாதிரி கார் மாதிரி வாங்கலாம் அப்படின்றா இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது எது கொடுப்பாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக கொடுப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. டெவலப் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் லோன் இது. சப்போஸ் நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் கேட்குறீங்கனாக்க அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு ரன் ஆகுது பிஸ்னஸ்ஸு, நீங்கள் எவ்வளோ சரக்கு வச்சுருக்கீங்க, இப்போது லேட்டஸ்ட்டாக எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி உங்களால் எவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்க முடியும் அப்படின்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் கணக்கு வச்சு தான் பார்த்து தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க லோனை அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கவர்களும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது பிஸ்னஸ்க்காக லோன் அப்படின்றதுனால பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்கள் பர்சனல் தேவைக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது. செல்ஃப் செக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10,000 வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது எடுக்க முடியாது. தேர்ட் பார்ட்டி செக் மட்டும்தான் இது செல்லும். அதாவது ஒரு பொருள் வாங்கிறதுக்கு வேறு அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக யாருக்காச்சும் கொடுக்கறதுக்கு போனோம், அது மாதிரி இருக்கிறது தான் இந்த செக்கை கொடுக்க முடியுமோ இல்லையா. உங்களுக்கு பணம் கொடுங்க, எனக்கு செலவு இருக்க கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கலாம் முடியாது. அடுத்தது இந்த லோனு 1 வருஷத்துக்கு தான் எலிஜிபிள். அதாவது 1 வருஷம் ஆன உடனே இதை நீங்கள் ரினியூவல் பண்ணணும். அப்போ ரினியூவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கனாக்க அப்போ மறுபடியும் பார்ப்பாங்க எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்டாக் இருக்குது, இதெல்லாம் மறுபடியும் அவங்க ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஸ்டாக் அதெல்லாம் குறைஞ்சிச்சின்னா அவங்க மறுபடியும் லிமிட்டை குறைச்சிடுவாங்க. அல்லது மறுபடியும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாக்கா ஸ்டாக் அதிகமாக காமிச்சிங்கன்னா, செக்யூரிட்டி அதிகமாக காமிச்சிங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த லோனை அந்த வசதியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் எவ்வளோ லோன் வாங்கியிருந்தாலும் சரி அதை கிரெடிட்டில் கொண்டு வரணும். அதாவது கடன் எல்லாத்தையும் ஒரு முறை நீங்கள் அடைச்சிடணும். அந்த ரினியூ பண்ணும்போது உங்களுக்கு கடனே இருக்கக்கூடாது, 0 தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க ரினியூ பண்ணணும். அதை ரினியூ பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு கடன் 0வாக இருக்கணும். அதாவது கிரெடிட்டில் அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் ரினியூ பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அன்றைக்கே கூட மறுபடியும் அந்த லோன் எடுத்துக்கலாம். அன்றைக்கி ரினியூ பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது. கடன் எல்லாம் நீங்கள் அந்த கடனெல்லாம் கட்டியிருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான இந்த இதை தான். பட் அந்த சமயத்தில் கட்டிட்டு நீங்கள் அன்றைக்கி காலையில் கட்டிட்டிங்கன்னா கூட உடனே வாங்கிக்கலாம். அதனால் ஒன்றும் ரினியூவல் பண்ண உடனே வாங்கிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த லோன் முழுக்க பிஸ்னஸ் மேன்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற லோன் தான், பர்சனல் லோன் இல்லை. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிஸ்னஸ் மேன்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வியாபாரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.